சோசியல் மீடியா வந்த பிறகு இன்றைக்கு நிறைய பெண்மணிகளுடைய வெக்கம் எடுபட்டுட்டு வெக்கம் இல்லாம பேத்துட்டு இன்றைக்கு பார்க்கலாம். யூடியூபர்ஸ் இந்த யூடியூப் வீடியோ, அதாவது டிக்டாக் வீடியோ இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய, அல்லாஹ் காப்பாத்தணும் மேலான் அவர்களே, இன்றைக்கு குடும்பமாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வீடியோ வீட்டுல நடக்கக்கூடிய ரகசியங்களை வீடியோ எடுத்து வியூஸ்க்காக வேண்டி இன்னைக்கு டிக்டாக்லயும் யூடியூப்லயும் ஷேர் பண்றாங்க. இந்த வாலிப பெண்மணிகளை, இந்த குடும்பங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்னைக்கு கவலையான ஒரு விஷயம், பிள்ளைகளை கூட இன்றைக்கு ஒரு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆட வச்சு அதை என்ன செய்யறாங்கடா வீடியோ பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. சின்ன பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல என்ன செய்யறோம் என்று சொன்னா, இந்த ஹராமான நிஃபாக் ஏற்படுத்தக்கூடிய அந்த மியூசிக்கை போட்டு அவங்கள நாங்க பாவத்துக்கு பழக்கிறோம். இப்படியானவங்க நல்லவர்களாக வளருவாங்களா, நடிகர்களாக வளருவாங்களா? இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாத்தணும். இன்றைக்கு பெண்மணிகள் வீட்டுல இருந்த மறைவா வாழ்ந்த பெண்மணிகள் இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா வெக்கம் எடுபட்டு தலையில முந்தானிய போட்டு வீடியோ கிரியேட் பண்றாங்க. ஏன் பக்குவமா வீடியோ கிரியேட் பண்றீங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. நீங்க உங்களோட அழக இன்றைக்கு யூடியூப்லயும் டிக்டாக்லயும் சோசியல் மீடியாலையும் நீங்க எப்ப ஷேர் பண்றீங்களோ நல்லா வச்சுக்கோங்க, விபச்சாரத்துடைய பாவம் எழுதப்படுது. உங்களோட அழக வெளிப்படுத்துறீங்க. இன்றைக்கு கணவனுக்கு மட்டும் தான் ஒரு மனைவியுடைய அழக பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா தன்னுடைய அழக வெக்கம் இல்லாம மற்றவங்களுக்கு மீடியாக்கள்ல காட்டுறாங்க. சகோதரர்களே, என்ன நோக்கம்? ஒன்று சல்லி சம்பாதிக்கிறதா? சல்லி சம்பாதிக்கிறதின் மூலமாக அதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத் கிடைக்கவா போகுது? அன்பான் இஸ்லாமியர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். 3 பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படும். இன்னொரு ரிவாயத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல சிலவங்களை அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு மன்னிப்பான், அப்படியானவங்கள்ல 3 பேரை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தையூஸ் என்று சொன்னாங்க. தையூஸ் என்றா யார சொல்லலாம் என்று கேட்ட நேரத்துல தன்னுடைய மனைவி என்ன பாவத்தை செஞ்சாலும் இவரு அதை பத்தி கணக்கில்ல, ரோசம் இல்லாத ஆம்பளை என்று சொன்னாங்க. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இப்படியானவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் கியாமத் நாள்ல. அது மட்டுமல்ல, உங்களோட மனைவியுடைய அழகு இன்னைக்கு எத்தனையோ வியூஸ்க்காக வேண்டி தன்னுடைய அழக பக்குவமாக இருக்கக்கூடிய பெண்மணிகளுடைய அழகை இன்றைக்கு சோசியல் மீடியால விற்கப்படுது. மேலான் சகோதரர்களே, இப்படியான வீடியோஸ் கிரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் அன்பாக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், தற்சமயம் அல்லாஹ் காப்பாத்தணும், திடீர் மரணம் வந்தா சொல்லி வச்சு கொள்ளுங்க, உங்களோட வீடியோஸ்களை டிலீட் பண்ண சொல்லி. அப்படி இல்லையா மௌத்தா போனேன்னு சொன்னா இந்த வீடியோ ஒரு பெண்மணியுடைய அழக பாக்குற காலம் எல்லாம் உங்களோட பட்டோலையில கபர்ல பாவத்துடைய அந்த அசராத் வந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவு வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த டோன் காரசாரமாக இருக்கலாம், ஆனா அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, உங்களோட இரக்கத்தோட சொல்றேன், உங்களோட இருக்கக்கூடிய இரக்கத்துக்கு சொல்றேன், தீன் எங்களுக்கு மிக முக்கியமானது. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹபஷாக்கு ஹிஜ்ரத் செஞ்சவங்க. இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஹபஷால இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு என்று சொல்லி சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு சிந்தனையில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, உங்களோட நான் பேசுறேனே, ஃபலா தஸ்மஇ இலைய, நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்க இல்லையே, வேற ஏதோ ஒரு கவனத்தில் இருக்கிறீங்களே என்று சொன்ன நேரத்தில் உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், உதுரன் யா அஸ்மா, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் வேறொரு சிந்தனையில இருந்தேன். என்ன சிந்தனை? உங்களுக்கு என்ன சிந்தனை? நீங்க யாரு? சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள்ல பெண்மணிகளுடைய தலைவியாக அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணிக்கிறான். உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு என்ன சிந்தனை என்று சொன்ன நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்ல, நான் ஹயாத்தோட வாழக்கூடிய நேரத்தில் அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு மறைஞ்சு எப்படியாலும் வாழ்ந்துட்டேன். என் உடம்புடைய அழகையோ என் உடம்புடைய ஷேப்பையோ மற்றவங்களுக்கு காட்டாம நான் வாழ்ந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு கவலை என்ன தெரியுமா? இன்னி உஃபக்கிரு ஃபீ நஃப்ஸி கதன் இதா அன மித், நாளைக்கு நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா என்னை கஃன் செஞ்சு என்னை மையத்தை கொண்டு போகக்கூடிய நேரத்தில்
ஏண்ட உடம்புடைய அந்த ஷேப்ப அந்நிய ஆண்கள் பார்த்துடுவாங்களோ என்று பயப்படுறேன் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, இதா அவங்களோட கவலை. ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் 5 கஃபன் துணிகளை கொண்டு கவா பண்ணுவானே, உங்களோட உடம்பு ஒன்றும் விளங்காது. ஏண்ட உடம்பு விளங்காட்டியும் ஏண்ட உடம்புடைய ஷேப் விளங்க கூடாது. காரணம், அரபு நாடுகள்ல இருந்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாசாவை என்ன செய்வாங்கன்னா, எங்கட நாட்டுல சுந்தூக், அதாவது சந்தாக்கத்தான், சுந்தூக்கத்தான் நாங்க சந்தாக்க என்று சொல்றோம். அது அசில் பேர் சுந்தூக். சுந்தூக் என்ன பாக்ஸ். இந்த பாக்ஸ் உள்ளுக்கு நாங்க போட்டா ஒரு மையத்து யாருக்கு ரெண்டு விளங்காது. அன்மா இஸ்லாமிய ரோகலே. ஆனா அரபு நாடுகள்ல ஒரு வளம் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, மையத்தை ஓப்பனாக கஃபன் செஞ்சு ஓப்பனாக சுமந்துட்டு போவாங்க. என்ன காரணம் என்று சொன்னா, இதை பார்த்து மையத்துடைய ஞாபகம் வரணும், நாங்களும் ஒரு நாளைக்கு சுமக்கப்படுவோம் என்ற ஞாபகம் வரணும் என்ற காரணத்துக்காக, மக்களுடைய பயம் வரணும் என்றதுக்காக ஓப்பனாக கொண்டு போகக்கூடிய ஒரு வளம் இருந்துச்சு. இது அந்த நாடுகள்ல இருந்துச்சு. இந்த நேரத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட கவலை இதை என்று சொன்னா, நான் ஹபஷால இந்த மையத்தை அடக்கிற சிஸ்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி என்று சொன்னா, எங்களோட நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த சந்தாக்கி தானே இத மாதிரி மறைச்சு கொண்டு போறத நான் பார்த்திருக்கிறேன். நீங்க எனக்கு முன்னால மௌத்தா போனா உங்களுடைய இந்த வசியத்தை உங்களை முழுமையாக அந்த பாக்ஸ்ல மறைச்சு அந்த கபரடிக்கு கொண்டு போக நான் அதனுடைய ஏற்பாடு நான் செய்யறேன் என்று சொன்னதோட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட முகத்துல சிரிப்பு வருது. சுப்ஹானல்லாஹ். மௌத்தா போனாலும் ஏண்ட உடம்ப அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்று சுவர்க்கத்துடைய தலைவி, பெண்களுடைய தலைவி ஆசைப்படுறா. எங்களுடைய பெண்மணிகள் எவ்வளவு அல்லாஹ் பயப்படணும். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல் மர்அத்து அவுரா, பெண்மணிகள் மறைக்கப்பட வேண்டியவள் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆண்களே, கணவன்மார்களே, உங்களோட மனைவியுடைய நிகாப், மனைவியுடைய ஹிஜாப், மனைவியுடைய மேக்கப், மனைவியுடைய சென்ட் நிச்சயமாக கியாமத் நாள்ல கேட்கப்படும். லேசான நாளா? லேசான நாள் அந்த நாள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிர்வாணமாக எழுப்பாட்டப்பட போறோம். உடம்புல ஒரு துண்டு துணிக்காது. யாரும் கோச்சு கொள்ள வேணாம். பொதுவாக இஸ்லாமிய சட்டத்தை நான் சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அதனால நாங்க விளங்கி கொள்ளுவோம், எங்களுடைய மனைவிமார்களை அவர்களுடைய பொறுப்பு அமானிதம் அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான் கியாமத் நாள்ல. இவ பாருங்க, 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம் சுபஹானல்லாஹ் தாங்கேலுமா? ரோட்ல நடந்து வரையலுமா? ஒரு வாகனத்துல பயணம் செய்யலுமா? தாங்க இயலாத சோதர்களே. சாதாரண செல்சியஸ் 32, 33, 34. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரியன் கியாமத் நாள்ல தலைக்கு மேல கொண்டு வந்து வைக்கப்படும். எப்படியும் சூடு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலவங்க செஞ்ச பாவத்தால வேறுத்து வேறுத்து அதிலே மூழ்கி பெய்த்துடுவாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸ்துர்ஹா கமா சதர்தனி, ஹயாத்தோட ஈக்க கொள்ள என்னை எப்படி மறைச்சியோ, நான் மௌத்தா போன போறோம் என்ற உடம்புடைய ஷேப் யாருமே பார்க்க கூடாது. எவ்வளவு பெரிய பக்குவம். ஆனா மேலான சோதர்களே, கோச்சு கொள்ள வேணாம். இன்றைக்கு மஹரம் தேடுறது மௌத்தா போன போறோம். மௌத்தா போனா இவருக்கு பார்க்கலுமா, அடுத்த வீட்டாளுக்கு பார்க்கலுமா, மாமாக்கு பார்க்கலுமா, மருமகனுக்கு பார்க்கலுமா, இத்தல ஈக்க கொள்ள அவருக்கு பார்க்கலுமா, இவருக்கு பார்க்கலுமா? இத ஹயாத்தோட ஈக்க கொள்ள தேடினா இன்னைக்கு அல்லாஹ் சொர்க்கத்து பெண்மணிகளாக மாற்றுவார். அதனால இத பெண்மணிகளுக்கு சொல்லுங்க, கோவத்துக்காக சொல்லல, தீனுடைய சட்ட திட்டங்களை நான் சொல்லி தருகிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, முதலாவதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மையத்தான் முதலாவதாக அந்த காலத்துல மறைக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட மையத் என்பதாக ரிவாயத்துகள்ல பதிவு செய்யறாங்க. அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவைகள் தன்னுடைய அழக ஒரு அந்நிய ஆண் பார்க்கிறானா? இன்றைக்கு யூடியூப்லயும் டிக்டாக்லயும் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க உங்களோட வீடியோ பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு அழகான பெண்மணி, யா அல்லாஹ் இவரோட வாழ்க்கையில நீ பரக்க செய்யன்னு சொல்ல போறாங்களா? நவுது பில்லாஹி மின்ஹா. படு மோசமானவர்கள் இருக்கிறாங்க. அங்க மலக்குமார்களுடைய ரிலேஷன் யாரும் இல்ல. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நானாவோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பியோ அங்க இல்ல. படு மோசமானவர்கள் இருக்கிறாங்க. முந்தநாத்தும் கூட இலங்கையில பெண்மணிகளுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடப்பட்ட பிக்சர் எடுத்து அதை வேறமாய் ஆக்கி பெரிய பிரச்சனையில பேத்து முடிஞ்சிச்சு. நாங்களும் வாசிச்சிப்போம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, யாரு காரணம்? கணவன்மார்கள் உங்களோட மனைவியுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கியாமத் நாள்ல கேட்கப்படும். எங்களுக்கே பதில் சொல்லேலா,
எங்களுடைய அமல்களுக்கு எங்கட பாவத்துக்கே பதில் சொல்லலாம், மனைவிக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்? ஆனால் அன்பான் இஸ்லாமியர்களே, விபச்சாரம் எப்ப தலை தூக்கி ஆடுமோ, தலை விரிச்சு ஆடுமோ, இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேள்விப்படாத நோய்களை கொண்டு அந்த சமுதாயத்தை சோதிப்பான் என்பதை